ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்சதும், புடிச்சதும் ஒண்ணே ஒண்ணுதான். நாடகம் போடுறது. அந்த நாடகம் போடுறதுல மனுஷன அடிச்சுக்கவே முடியுதுல்ல. அதனால தான் உன்னைய அடிக்கிற அளவுக்கு ஒரே நாடகக்கார கம்பெனி எங்க கம்பெனி அப்படின்னு வெள்ளை மாளிகையில வச்சு செஞ்சு செஞ்சு அனுப்பிச்சு விட்டாய்ங்க. அப்படி இருந்தும் தலைவனுக்கு புத்தியே வரல. காரணம் என்ன அப்டின்னா, ரஷ்யா, உக்ரைனோட எனர்ஜி டிவிஷன்கள தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட சொன்னார்கள். சொன்ன கையோட இவர்கள் பெல்கிராட்குள்ள பூந்தோனயே பதிலுக்கு பெரிய அளவு எனர்ஜி டிவிஷன வச்சு செஞ்சு விட்டு போயிட்டார்கள். அதுக்கடுத்து இதுக்கு பதிலடி குடுக்குறேங்கிற பேர்ல ரஷ்யாவுக்குள்ள மீண்டும் ஆளில்லா விமானத்த உக்ரைன் அனுப்புது. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள். ஒண்ணு கூட டார்கெட் அச்சீவ் பண்ணல. அம்புட்டு பேரும் நியூட்ரலைஸ் ஆயிட்டு போயிட்டாய்ங்க. அப்ப அந்த ஆப்பரேஷன் முற்றிலும் ஃபெயிலியர். இது எல்லாமே ஒரே காலகட்டத்துல நடத்துறாரு. அதே மாரி இந்த ஃபெயிலியர் அப்படின்னு ரிசல்ட் வரதுக்குள்ள, அதாவது மீடியால வரதுக்கு முன்னாடியே, தலைவன் இனிமே ரஷ்யாவுக்குள்ள நாங்க எந்த தாக்குதலும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ட்டாரு. இதனால ரஷ்யா சும்மா இருக்குமா? தெரியல. சும்மா இருக்க நமக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்ல. ஆனா, இவரு இப்படி சொல்ட்டு விலகுறாரு. இப்படி விலகும்போது ட்ரம்ப் இவருக்கு அதிர்ச்சி குடுக்குறாரு. அடுத்தடுத்த நொடிகள்ல அதிர்ச்சிய தோட்டருந்து 3 பயலுகளும் மாத்தி மாத்தி குடுத்துக்கிறாய்ங்க. இதுல 2 பயலுக ட்ரம்ப் ஆகட்டும், புட்டின் ஆகட்டும் தங்களுக்கான மைலேஜ குறைய விடாம பார்த்துக்கிறார்கள். ஆனா நடுவுல இந்த படத்துக்கு நடுவுல காமெடி மாரி ஜெலன்ஸ்கி பூந்து ஏதாச்சும் ஒரு காமெடி பண்றது. இது எல்லாம் நாட்கள் கணக்குல குறைஞ்சு இப்ப நிமிடம், நேர கணக்குல வந்துருச்சு. அதனால தான் இவ்வளவு சீக்கிரம் களம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. ட்ரம்ப பொறுத்தவரையும் வெறும் கனிம வளங்கள் மட்டும் டார்கெட் கிடையாது. உக்ரைனுக்கு பவர் சப்ளையும் பண்றோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? நாங்களே அங்க அணு உலைகள ஆப்பரேட் பண்றோம். உருவாக்குறோம், ஆப்பரேட் பண்றோம். அதுதான் உனக்கு பாதுகாப்பு. நாள பின்ன எந்த பிரச்சனை வந்தாலும் தாக்குதலுக்குள்ள சிக்காது. அதே மாரி அங்க நாங்க இருக்கும்போது, அந்த பகுதிக்குள்ள யாரும் நுழைய மாட்டாங்க. யோசிச்சு பாரு எப்படி இருக்கும்? அதனால இதுவும் எங்க திட்டம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஆரம்பிச்சிருக்காரு. ட்ரம்ப் ஆரம்பிச்சுட்டாருனாலே அந்த கேட்டகரி முடிஞ்சுச்சு ஜோலி அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது 1, 2 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு? ஐரோப்பா தான். பேரளவுக்காச்சு ஐரோப்பா ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் விடும். அப்படி ஸ்டேட்மெண்ட் விடக்கூடிய ஆட்களையே ஒரு ஜெனரல் பிரஸ்ல இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த கருமத்த தானே 3 வருஷமா செய்றாரு. இதுக்காக பிரான்ஸோட அதிபரோட கால ஹோல்டுல போட்டு வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எது லைவ்லயே காமெடி பண்றாரு. ஆன் ரெக்கார்ட் ஆகுது. எதுக்கு இந்த தேவையில்லாத சேட்டை? நாள பின்ன மேக்ரான்ட்ட தான் போய் நிக்கணும். அவரு உதவி செஞ்சு தள்ளிருவாரா? இத மனசுக்குள்ள வச்சுட்டு கிளி கிளின்னு கிழிச்சு வீசுவாரு. ஆனா, இந்த சேட்டைய செய்யிறாரு. பாத்தீங்களா? இவ்வளவு காலம் நான் ஊர் பூரா போய் பேசினேன். எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டுனாங்க. நான் போலன்னு கிண்டல் பண்ணீங்க. என்னைய தேடி வந்து ஹோல்டுலயே இருக்கார்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாராட்டுக்கு. சொல்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. பயப்படல அந்த மாரி ஆள் தான். ஆனா, உக்ரைனுக்குள்ள நமக்கு தெரிஞ்சு பாதி இடம் ரஷ்யாவுக்கு போய், மீதி இடம் உக்ரைனுக்குள்ள அமெரிக்கா தான் எல்லாத்தையும் ஆப்பரேட் பண்ண போகுது. அந்த நாட்டுல முக்கியமான இடங்கள பூரா ஆப்பரேட் பண்றது யாருன்னு பார்த்தா, அமெரிக்க கம்பெனிகள் தான். அங்க உள்ள பவர் ஸ்டேஷன், ஏர்போர்ட் இந்த மாரி எல்லாத்தையும் அவர்கள் கம்பெனி இங்க வந்து ஆப்பரேட் பண்ற மாரி ஒரு திட்டத்த அமெரிக்கா கொண்டு போகுது அப்படிங்கிறது ஏறக்குறைய இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் சொல்லும்போதே சொல்ட்டாரு. கனிம வளங்கள் எங்களுக்கு இப்ப என்ன அப்படின்ட்டு போயிட்டாரு. அத பத்தி அவரு இப்ப மேற்கொண்டு பேசவே விரும்பல. இப்ப எனர்ஜி டிவிஷனு நாங்க ஆப்பரேட் பண்றது தான்டா உனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறாரு. மனுஷன் 4 அமெரிக்க வீரர்கள் துப்பாக்கிய தூக்கிட்டு வந்து நிக்கிறத தானே நீ கேட்கிற? நிக்க தேவையில்ல. அதுக்கு பதிலா அந்த கம்பெனிய நாங்க ஆப்பரேட் பண்றோம். நாங்க ஆப்பரேட் பண்றனாலேயே எங்க ஆட்கள் இருப்பார்கள். எங்க கம்பெனி அப்படிங்கிறனாலேயே தாக்குதலுக்குள்ள வராது. உண்மையும் கூட. அதே சமயம் பேரு தான் உக்ரைன் ஒரு தனி நாடு அப்படின்னு. அந்த நாட்டுல உள்ள நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் அமெரிக்கா சாப்பிட பாக்குது. அப்படி சாப்பிடும்போது அது அப்படியே எக்ஸ்டென்ஷன் போவார்கள். தாராளமா ஐரோப்பாவுக்குள்ளேயும் செல்வாக்க செலுத்திரலாம். பைடன் நிர்வாகத்தை பொறுத்தவரை இதான் அமெரிக்கா. 2 பயலுகளுமே அவர்களோட மைலேஜ எடுப்பார்கள். ஒருத்தன காட்டிலும் இன்னொருத்தன் கூட எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் அங்க சண்டை. பைடனை பொறுத்தவரையும் ஐரோப்பாவுக்குள்ள இருந்த ஆயுத சந்தைய பிடிக்கணும் அப்படிங்கிறதான் பிடிச்சிட்டேன்னு சந்தோஷமா போயிட்டாரு. ட்ரம்ப் ஆயுத சந்தை மட்டும் எனக்கு வேணாம், எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிக்கிறார். அவர்களுக்கு தேவை வர்த்தகம். வர்த்தகத்தை கைப்பற்றக்கு எல்லா வழிகளையும் செய்வார்கள். வர்த்தகத்தை நோக்கி தான் இவனுங்க போறாங்கங்கிறதே ஃபீல் பண்ண முடியாத அளவு தொடர்ந்து தங்களோட ஆட்டத்தை சிறப்பா ஆடுவார்கள். அப்படிதான் இப்ப பவர் பிளான்ட்ல போய் நிக்கிறார்கள். அடுத்து ஏர்போர்ட்ல போய் நிப்பார்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்னா செய்ய அமெரிக்கா தயாராயிருச்சு. ஆனா தலைவன் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையும் இன்னமும் அந்த படம் போடுற மூட்ல தான் இருக்காரு. படத்தை அவர் பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த தடவை பிரான்ஸை ஊறுகாய் ஆக்கிட்டார்.
பிரான்ஸ் இல்ல உண்மையிலேயே நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியை ஊறுகாய் பாட்டிலே அடைக்க போகுது. அன்றைக்கு அப்ப வரையும் இவர் அடங்க மாட்டாரு. அடைச்சாலும் திருந்த மாட்டாரு. ரிலீஸ் ஆன அப்பாடு ஜெர்மனியை போய் வம்பிழுப்பார். உக்ரைன் யுத்தத்தை முடிக்கிற மாதிரி தெரியல இப்ப பார்க்க போனா. ஏன் அப்படின்னா முடிக்காம வளர்க்க வளர்க்க இவர்களோட ஆதாயம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகுது. அதனால இப்படியே ஓட்டட்டுமா அப்படின்னு 2 பேரையும் பேசி வச்சு ஓட்டுறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ ரொம்ப நாள் இழுக்க போறது இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ரஷ்ய கொடி பறக்கும் பாதி உக்ரைன்ல, மீதி இடங்கள்ல உக்ரைன் கொடி பறக்கும். ஆனா அந்த கொடி கம்பம் கொடி எல்லாமே அமெரிக்கால இருந்து வந்திருக்கும். நாட்டை மட்டும் வச்சுக்க, வர்த்தகத்தை பூரா நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா ஜோலியை முடிச்சிட்டார்கள். இவ்வளோ ஹைலைட்டா யாரும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி இதை அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஐரோப்பாக்குள்ள கொண்டு போகவும் ட்ரம்ப் தயாராயிட்டார். அதுதான் ஐரோப்பாவுக்கு பெரும் நடுக்கம். ஐய நமக்கு செலவு தூடுறாங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா நம்ம வரவு செலவுலயே கை வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பதட்டத்துல இப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.